நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நிறைய சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல இந்த வாரம் காம்படிட்டிவ் ரவுண்டே குக் வித் கோமாளி மற்றும் சூப்பர் சிங்கர் சங்கமம்னு எல்லாருமே கலந்துக்கிட்டு வேற லெவல்ல தெரிக்க விட்டு இருந்தாங்க. இதுல இருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட் நடுவரான மிஸ்கின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்திருந்ததுனால இந்த பிறந்த நாளை அவங்க வேற லெவல்ல கொண்டாடி அதுல சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு வாட்சை கிஃப்டா கொடுத்திருந்தாங்க. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க சரண்ராஜா அவர்கள் தான் இளையராஜாவுடைய நான் தேடும் செவந்தி பூவுதுன்ற பாடலை பாடி சூப்பரா ஆரம்பிச்சு வச்சாரு. அதை தொடர்ந்து அசிங்கப்படுத்தின தன்னுடைய அப்பாவை கௌரவப்படுத்துறதுக்காக சூப்பர் சிங்கர் மேலே தவசிலி அவர்கள் மஸ்காரா பாடல பாடி அசத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கானா பூமணி அவர்கள் மாட்டிக்கினார் ஒருத்தர் என்ற பாடல வேற லெவல்ல பாடி அசத்திருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் சரண்ராஜா. அவர் இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்த சூப்பர் சிங்கர் மற்றும் குக் வித் கோமாளி சங்கமம் ரவுண்ட்ல இதுவரைக்கும் இல்லாத வகையில அந்தோணிதாசன் பாடிய ஓடக்கரை ஓரத்துல உனக்காக காத்திருந்தன் மக்களிசை பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அங்க இருந்த எல்லாருமே ஆட்டம் போட வச்சிருந்தாரு. இதை பார்த்தோன்னே அங்க இருந்த எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்ட, அதுல குறிப்பா மிஸ்கின் மற்றும் அனுராதா அவர்கள் சொல்லும் போது நீங்க இந்த வாரம் தான் இசைஞானி இல்லாத ஒரு பாடலை எடுத்து வேற லெவல்ல பாடி அசத்திருக்கீங்க. இது அந்தோணிதாசனுடைய மக்களிசை பாடலா இருந்தாலும் நீங்க பாடும்போதும் அப்படியே மண்வாசனை மிகுந்த பாடல் மாதிரி தெரியுது. எல்லாருமே தனக்கான பாடல் தோன்ற அளவுக்கு சூப்பரா பாடி அசத்திருந்தீங்க. உங்க குரலும் அந்த அளவுக்கு அருமையா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அப்படியே இளையராஜா மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அசத்தி நம்ம எல்லாரையும் கவர்ந்திருக்க ஏழை சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாளி சங்கமம் ரவுண்ட்ல அற்புதமான மக்கள் இசை பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.